தொலைத்தொடர்பு துறையில் அடுத்த அதிரடியாக 4G ஜியோ போன் இலவசமாக வழங்கப்படும் என முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதில் தலைமை வகித்து பேசிய நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி, டேட்டா பயன்பாட்டில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளை இந்தியா விஞ்சிவிட்டதாக தெரிவித்தார். ஜியோ பிரைம் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கட்டண சலுகைகளை பெறுவார்கள் என்று கூறிய அவர், நாட்டில் 78 கோடி செல்போன் உபயோகிப்பாளர்கள் இருப்பதாகவும், ஆனால் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஸ்மார்ட் போன் உபயோகிப்பாளர்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் ஜியோ நிறுவனம் 100 கோடி பேருக்கு இலவசமாக ஸ்மார்ட் போன்களை வழங்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த ஜியோ போன் நாட்டின் 22 மொழிகளில் இயங்கும் என்றும், எந்த தொலைக்காட்சி பெட்டியுடனும் இணைக்கும் வகையில் ஒவ்வொரு போனுடனும் ஒரு கேபிள் அளிக்கப்படும் என்றும் முகேஷ் அறிவித்தார். வரும் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி முதல் ஜியோ போனை பெற பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச போனை பெற ஒருமுறை டெபாசிட்டாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், அந்த டெபாசிட் 36 மாதங்களுக்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 54 ரூபாய், 2 நாட்களுக்கு 24 ரூபாய் என புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. எண்ணெய் சுத்திகரிப்பில் உலக அளவில் முன்னணி நிறுவனமாக திகழும் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு டேட்டா புதிய எண்ணெயாக திகழ்வதாக கூறிய முகேஷ் அம்பானி, ஜியோ அதன் எதிர்காலம் என்றும் கூறினார்.